வணக்கம். நம்ம இப்ப அடுத்த பாடம் பார்க்க போறோம். அடுத்த பாடம் அறிவியல் புனைகதை. புனைகதை அப்படின்னாலே என்னன்னா அது ஒரு கற்பனை. சரிங்களா? நிஜ கதை கிடையாது, கற்பனை. ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதை எழுதினவர் யார் அப்படின்னா சுஜாதா. அவர் ஒரு எழுத்தாளர். அவர் அறிவியல் சம்பந்த இப்ப நம்ம எந்திரன் படம்லாம் வந்துச்சு இல்லையா? இந்த அந்த படம்கான கதைகள் அந்த மாதிரி எல்லாமே இவர்தான் எழுதி கொடுத்தார். சரிங்களா? அந்த சயின்ஸ் ரிலேட்டட், அதாவது அறிவியல் சம்பந்தமான கதைகள் எல்லாமே இவர் கற்பனையில அவ்வளவு அழகா எழுதுவார். இந்த கதை எப்ப நடந்ததா அவர் எழுதுறார் அப்படின்னா கிபி 2147ஆம் ஆண்டு. சரிங்களா? நம்ம இப்ப இருக்கிறது 2025 தான் இருக்கும். இவர் இதுக்கப்புறம் 2147ஆம் ஆண்டு ஒரு கதை நடக்கிறதா ஒரு கற்பனையில எழுதியிருக்காரு. அதுவும் எங்க நடக்குது அந்த கதை? பூமியில கிடையாது, செவ்வாய்க்கோள், மார்ஸ். மார்ஸ்ல ஒரு ரோபோ ஆஹ் வேலை செய்யுது. சரிங்களா? அங்க ஒரு பணி செஞ்சுக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அது பணி செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே அது இறந்து போயிட்டதா அது ஒரு கனவு காணுது. அந்த ரோபோ அது இறந்து போனதா கனவு காணுது. சரிங்களா? அந்த கனவை பேஸ் பண்ணிதான், அடிப்படையா கொண்டுதான் இந்த கற்பனை கதைய சுஜாதா அவர்கள் எழுதியிருக்காங்க. சரிங்களா? இது ஒரு கற்பனை கதை, புனைகதை. இந்த ரோபோ பேசுற மாதிரி தான் அந்த கதை. அந்த ரோபோ கண்ணை திறக்கிறதுக்கு முயற்சி செய்யறேன், என்னால முடியல அப்படின்ட்டு அது சொல்லுது. அந்த கதையே அது சொல்ற மாதிரி தான் இருக்கு. சரிங்களா? யாரோ என்னை அழுத்தி பிடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லுது. அதாவது அது தூங்கிட்டு இருக்கு அந்த ரோபோ. அப்போ ஒரு கனவு வருது. அந்த கனவை அது நிஜமா நடக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்ம கிட்ட அந்த கதையை சொல்லுது. சரிங்களா? அது கண்ணை திறக்க முயற்சி செய்யுது, ஆனா முடியல. யாரோ அதை அழுத்தி அதை எழுந்திருக்க முடியாதபடிக்கு பிடிக்கிற மாதிரி அதுக்கு ஒரு உணர்வு, அதுக்கு ஒரு ஃபீலிங். சரிங்களா? இருந்தாலும் கஷ்டப்பட்டு கண்ணை ரொம்ப கஷ்டப்பட்டு திறந்து பார்க்குது. பார்க்கும் பொழுது அது எங்க இருக்கு அப்படின்னா ஒரு ஐஸ் பெட்டி, குளிரூட்டப்பட்ட ஒரு கண்ணாடி பேழை. அது என்ன அப்படின்னாக்கா, இப்ப ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க உடம்பு வீணாகாம இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கண்ணாடியாலான ஒரு ஐஸ் பாக்ஸ் இருக்கும். சரிங்களா? அதுக்குள்ளதான் வச்சிருப்பாங்க. அது மாதிரி இது கண்ணை திறந்து பார்க்கும் போது அந்த இறந்தவங்க இருக்கக்கூடிய அந்த ஐஸ் பாக்ஸ்குள்ளதான் இது இருக்குது. சரிங்களா? அப்ப இது என்ன நினைச்சுக்குது, அதாவது தான் இறந்துட்டோம், நம்மள ஒரு ஐஸ் பாக்ஸ்ல இறந்தவங்களை எப்பயும் வைக்கக்கூடிய அந்த ஐஸ் பாக்ஸ் அந்த கண்ணாடி பிழையில வச்சிருக்காங்க, குளிரூட்டப்பட்ட கண்ணாடி பிழையில வச்சிருக்காங்க அப்படின்ட்டு இது பாக்குது. சரிங்களா? பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவங்க அதுக்கப்புறம் அடுத்த இதுக்கு போகுது. என்ன சொல்லுதுன்னாக்கா அது அவங்களோட வீடுதான். சரிங்களா? அமெரிக்காவுல சான் பிரான்சிஸ்கோ அங்க இருக்கிற அங்க அந்த அவுட்டர் ஏரியா, புறநகர் பகுதியில ஒரு வீட்டுல இந்த கண்ணாடி பேழை வைக்கப்பட்டு இருக்கு. அதான் வரவேற்பறை, அந்த ஹால்ல இந்த ஐஸ் பெட்டிய வச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க அந்த டெத்துக்கு. சரிங்களா? இது திருப்பி பார்க்கும் பொழுது அவங்களோட மனைவி ஜோஷ்னாவும் மகள் காவியாவும் அழுதுட்டு இருக்காங்க. இதுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கு இறந்துட்டோன்றதே தெரியல. அது ஏன் என்ன போய் கண்ணாடி பழையில வச்சிருக்காங்க அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கு. அப்ப திருப்பி அவங்கள நோக்கி கூப்பிடுது இது. அவங்க ஒய்ஃப கூப்பிடுது, ஜோஷ்னா ஜோஷ்னான்னு, காவியா காவியான்னு அவங்க மகளையும் கூப்பிடுது. ஆஹ் அவங்களுக்கு இது கூப்பிடுறதே காதுல விழல. அவங்க இத பார்த்து அழுதுகிட்டு தான் இருக்காங்க. எந்த எந்த வித இதுவும் அவங்களுக்கு இது கத்துற விஷயமோ இது பாக்குற விஷயமோ எதுவுமே அவங்களுக்கு தெரியல. சரிங்களா? உடனே இதுக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியலையே அப்படின்ட்டு யோசனை பண்ணி ஆஹ் பேக்வேர்ட்ல நினைச்சு பாக்குது. பேக்வேர்ட்னா என்னது, இதுக்கு இதுக்கு முன்னாடி சீன் என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு திங்க் பண்ணி பாக்குது. சரிங்களா? ரீகால் பண்ணி பாக்குது.
என்ன நடந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து அது திங்க் பண்ணும் பொழுது என்ன வருது, என்ன சீன் வருது அப்படின்னா, அது வந்து அது என்னவா இருக்கு அப்படின்னா, அது ஒரு சீஃப் மெடிக்கல் ரிசர்ச்சரா இருந்திருக்கு அந்த ரோபோ. சரிங்களா? எங்க சீஃப் மெடிக்கல் ரிசர்ச்சர், அதாவது தலைமை ஆராய்ச்சி மருத்துவரா இருந்திருக்கு. எங்க அப்படின்னா, எந்த டிபார்ட்மெண்ட்ல அப்படின்னா, எந்த துறையில அப்படின்னா, நுண்ணுயிரி பொறியியல் துறை. அதாவது மைக்ரோபயாலஜி ஆர் மைக்ரோபியல் இன்ஜினியரிங் அந்த டிபார்ட்மெண்ட்ல இது வந்து என்னவா இருந்திருக்கு, சீஃப் மெடிக்கல் ரிசர்ச்சர் தலைமை ஆராய்ச்சி மருத்துவரா இருந்திருக்கு. சரிங்களா? அந்த அந்த டிபார்ட்மெண்ட் அந்த துறை எங்க இருக்கு அப்படின்னா அமெரிக்கால நாசா விண்வெளி நிறுவனம். அது அந்த நிறுவனத்துல நாசா கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த நிறுவனத்துல இது வந்து அங்க இருக்கிற மைக்ரோபயாலஜி இன்ஜினியரிங் அந்த டிபார்ட்மெண்ட்ல இது சீஃப் மெடிக்கல் ரிசர்ச்சரா இருந்திருக்கு. அதுக்கு அவங்க வந்து என்ன அந்த டைம்ல அது இருக்கும் பொழுது என்ன ப்ராஜெக்ட், என்ன செயல் திட்டம் பண்ணாங்க அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து மார்கோரியன் ஆர்கானிக் பயோ கேப்சூல் ஹியூமன் காலனி X5. இதுதான் அந்த ப்ராஜெக்டோட பேரு. சரிங்களா? மார்ஸ் மார்ஸ் ஓரியன் ஆர்கானிக். மார்ஸ்னா என்னது? அந்த செவ்வாய் கிரகம் தான். ஓகே, அந்த கோள் தான். மார்ஸ் ஓரியன் ஆர்கானிக் பயோ கேப்சூல் ஹியூமன் காலனி X5. அதுதான் இந்த ப்ராஜெக்ட், அந்த செயல் திட்டத்தோட பெயர். அதுலதான் ஆராய்ச்சியில இது இருந்துச்சு. சரிங்களா? அப்ப வந்து புவியில இருந்து செவ்வாய் கோளுக்கு வந்து அந்த விண்வெளி ஆய்வு மையம் இருக்கும் இல்லையா? அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ஒண்ணு அனுப்பி வைப்பாங்க அந்த விண்வெளி ஆய்வு மையத்துக்கு. அது மூலமா போயிட்டு அந்த இடத்துல இருந்து அவங்க ஆய்வு பண்ணுவாங்க. அந்த சென்டர்ல போய் ஆய்வு பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த ஆய்வு மையத்துல இவங்கதான் வந்து என்னன்னா அந்த 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 குரூப், அந்த ஆய்வு பண்ற குரூப் இருக்கு இல்லையா, அதுக்கு இவங்கதான் என்னன்னா டெக்னிக்கல் டைரக்டர், டெக்னாலஜி டைரக்டரா இவங்கதான் இருந்தாங்க. சரிங்களா? அதாவது இயற்கை விவசாயம், ஆர்கானிக் ஃபார்மிங், ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர். சரிங்களா? அதை பண்றது இயற்கை முறையிலேயே எந்தவித கெமிக்கலும் யூஸ் பண்ணாம இயற்கை முறையிலேயே இந்த பயிர்களை வளர்க்கக்கூடிய அந்த குழுமத்துல இது வந்து என்னவா இருந்துச்சு இந்த ரோபோ, அதாவது ஒரு டெக்னாலஜி டைரக்டர், டெக்னிக்கல் டைரக்டரா இருந்தது. அப்ப வந்து இதெல்லாம் அதோட பொசிஷன், அதோட ப்ராஜெக்ட்ஸ பத்தி சொல்லிட்டு இருக்கு. இப்ப அடுத்தது என்ன நடந்தது அப்படின்றது சொல்லுது. அதாவது நேத்துன்றது அதை இன்னைக்கு இறந்ததா அது கற்பனை பண்ணிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு முதல் நாள் அதுக்கு வந்து என்ன நடந்துச்சுன்றது ஞாபகத்துக்கு வருது. அந்த மார்ஸ் ஆய்வு மையத்துல வந்து என்ன ஆச்சுன்னாக்கா ஒரு பயோ கேப்சூல் வந்து பழுதடைஞ்சிருச்சு. அதாவது அதுல ஏதோ ஒரு ஃபால்ட். சரிங்களா? பயோ கேப்சூல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து ஒரு டிவைஸ் மாதிரி இருக்கும். அதுல வந்து அந்த தாவரம் வளர்றதுக்கான அந்த லிவிங் செல்ஸ் எல்லாம் அதுக்குள்ள ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. சரிங்களா? அதோட செல்ஸ் எல்லாமே, அந்த தாவரத்தோட செல்ஸ் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. சரிங்களா? அதுல ஏதோ ஒரு ஃபால்ட் ஆயிட்டு இருக்கு அந்த டிவைஸ்ல, அந்த கேப்சூல், பயோ கேப்சூல்ல. அதனால அது அந்த ரோபோவும் அடுத்தது அது கூட இன்னொருத்தங்களும், யார் அவங்கன்னா ஜேம்ஸ் டிராவிஸும். சரிங்களா? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அண்டம், அண்டம்னா என்னன்னா யூனிவர்ஸ், யூனிவர்ஸ்ல என்ன பண்றாங்க, மிதந்துகிட்டே. அதாவது அவங்க அவங்க வந்து ஸ்பேஸ்க்கு போனாலே எப்படி இருப்பாங்க, அதாவது அப்படியே மிதந்துகிட்டு தான் இருப்பாங்க இல்லையா? அவன் மிதந்துகிட்டே அந்த பயோ கேப்சூல சரி பண்றதுக்கு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, முயற்சி செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த பணி வந்து கிட்டத்தட்ட முடிய போற நேரம். சரிங்களா? அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, திடீர்னு வந்து ஒரு ஒளி வந்துச்சு. ஒரு ரொம்ப பிரகாசமான ஒளி, ஒரு பவர்ஃபுல்லான ஒளி வந்து வெடிச்சுது. வெடிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்க அவசர அவசரமா அந்த கமாண்ட் கேப்சூல்னா அந்த ஸ்பேஸ் கிராஃப்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு, அது ஒரு பிளேஸ். சரிங்களா? அங்கதான் வந்து போயிட்டு இடத்துல இருக்கவங்களுக்கான கமாண்ட் எல்லாம் அவங்க கொடுப்பாங்க. சரிங்களா? அதுக்குள்ள போகிறதுக்கு இவங்க முயற்சி செய்யறாங்க. இது வெடிச்ச ஒரு ஒரு ஒளி வந்து வெடிச்ச உடனே அது உள்ள அவசர அவசரமா ஸ்பேஸ் கிராஃப்ட் குள்ள போயிட்டு தன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு முயற்சி செய்யறாங்க, தங்களை காப்பாத்திக்கிறதுக்கு.
ஆனா அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா வெடிச்சது இல்லையா, அந்த வெடிச்சதுல இருந்து வந்த அந்த ஒளி என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க மேல புடிச்சுக்கிச்சு. புடிச்சு இவங்க எரிய ஆரம்பிச்சிடுறாங்க 2 பேருமே. எரிய ஆரம்பிச்சு ஒரு மைக்ரோ செகண்ட் அப்படின்னுவாங்க இல்லையா, அணு நொடி, அதுக்கும் கம்மி சரிங்களா, அணு நொடியில வந்து 2 பேரும் என்ன ஆயிடுறாங்கன்னா அந்த பிரபஞ்சம் அந்த யூனிவர்ஸ்லயே என்ன ஆயிடுறாங்கன்னா அப்படியே பீஸ் பீஸா ஆகி அந்த யூனிவர்ஸ்லயே கரைஞ்சு போயிடுறாங்க. சரிங்களா, இது வந்து அந்த ரோபோ சொல்லுது. சரிங்களா, இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அதுக்கு கடைசியா இருக்கக்கூடிய நினைவு. இப்பதான் எனக்கு புரியுது, அப்ப நான் இறந்துட்டேன் அப்படின்ட்டு அது சொல்லுது. சரிங்களா, கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ வந்து அந்த கண்ணாடி தட்டுற மாதிரி இருக்கு. அது ஐஸ் பெட்டிக்குள்ள இருக்கு இல்லையா, தட்டுற மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தாக்கா ஒருத்தர் வந்து கருப்பு நிற சூட்னா அந்த கோட் போட்டுட்டு ஒருத்தர் நிக்கிறாரு. அவரோட சூட்ல அந்த கோட்டோட சென்டர்ல, அதாவது அது செஸ்ட் மார்பு பகுதியில பார்த்தா என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன கணினி திரை, ஒரு சின்ன கம்ப்யூட்டர் ஓடிட்டு இருக்கு. இது 2147வது வருஷத்துல நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்ப வந்து முக்காவாசி எல்லாருமே அந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்கு போயிட்டாங்கன்ற மாதிரி இந்த கதையை அவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் தான் அப்படின்றார். சரிங்களா, அப்ப வந்து அதோட செஸ்ட்ல அதாவது அந்த கருப்பு கோட்டு போட்டுட்டு ஒருத்தர் வந்தாரு இல்லையா, அவரோட மார்பு பகுதியில ஒரு கம்ப்யூட்டர் சின்னதா ஓடிட்டு இருக்கு. அப்ப வந்து அதுல பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல எழுத்துகள் சரிங்களா ஓடிட்டு இருக்கு அந்த கம்ப்யூட்டர்ல. அடுத்தது அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் தான் யமன். யமன்னா யாரு, அதாவது இறந்துட்டாங்கன்னா அவங்க உயிரை கொண்டு போறவங்க, அவங்கள யமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து உன்னை அழைச்சிட்டு போக வந்திருக்கேன் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு, அந்த கருப்பு கோட்டு போட்டவர் சொல்றாரு. சொன்ன உடனே இவர் என்ன பண்றாரு, அவர் தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறார். எங்க போறாங்க அப்படின்னா, ஆஹ் அதாவது போறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றாருன்னா ஒரு லேசர் அதாவது சிவப்பு நிறத்துல ஒரு லேசர் ஒளியால இவர் அவரோட சேர்த்து கட்டிக்கிறார். சரிங்களா, பிணைச்சிக்கிறாரு. நம்ம சொல்லுவோம்ல பாச கயிறு அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க அந்த காலத்துல, நம்ம தாத்தா பாட்டில யமன் வந்து பாச கயிறை வீசி நம்மளை இழுத்துட்டு போவாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாச கயிறை தான் இங்க என்னன்னு சொல்றாங்கன்னா அந்த லேசர் ஒளி அப்படின்னு சொல்றாங்க. அது சிவப்பு நிறத்துல இருக்க அந்த ரெட் கலர்ல அதை அவரோட பிணைச்சு அவர் கூட்டிட்டு போறாரு. சரிங்களா, கட்டி கூட்டிட்டு போறாரு. அவரோட வீட்டு வாசல்ல ஒரு ராணுவ வாகனம் நிக்குது. மிலிட்டரி வேனாட்டம் நிக்குது. அதுல போய் 2 பேரும் உட்கார்றாங்க. உடனே தன்னாலேயே அந்த கதவு மூடிக்குது. மூடின உடனே அந்த வாகனம் வந்து வேகமா காத்துல மறைஞ்சு போகுது. சரிங்களா, எங்க போறாங்க அப்படின்னா ஒரு கோளுக்கு போறாங்க. சரிங்களா, அது என்ன கோள்னு இங்க குடுக்கல, அதாவது ஒரு பிளானட்டுக்கு போறாங்க. அங்க ஒரே அப்படியே ஃபுல்லா வெள்ளையா அப்படியே படர்ந்துருக்கு அந்த கோள். அங்க போறாங்க. அங்க போயிட்டு தரை இறங்குறாங்க. தரை இறங்கின உடனே இன்னொரு வாகனம் வந்து நிக்குது. சரிங்களா, அது பார்த்தா எப்படி இருக்குன்னா ஒரு முட்டை வடிவத்தோட ஹாஃப், அதோட பாதி அந்த மாதிரி இருக்கு ஒரு வாகனம். சரிங்களா, ஆஹ் அது அது வந்து நிக்குது. உடனே இவங்க அந்த வண்டிக்கு போய் உட்கார்றாங்க. ஆனா அந்த வண்டியில வேற யாரும் இல்ல. உட்கார்ந்த உடனே என்ன ஆகுதுன்னாக்கா அந்த வாகனத்தை சுத்தி பாக்குறாரு. எப்படி இருக்கு அந்த வாகனம்னா, அதோட சுவர்ல எல்லாம் என்ன இருக்குன்னா நிறைய டிஜிட்டல் மெசேஜஸ். சரிங்களா, நிறைய டிஜிட்டல் அந்த மாதிரி, அதாவது எந்த சவுண்டும் இல்லாம ஒளியற்ற டிஜிட்டல் சமிக்ஞைகள் இருக்கு அங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. உடனே அந்த யமன் என்ன பண்றாருன்னா ஒரு விரலை வச்சு ஆஹ் வ- ஒரு 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 பச்சை கலர்ல ஒரு வயரை எடுத்து கனெக்ட் பண்றாரு, பிணைக்கிறார். பிணைச்ச உடனே அந்த வாகனம் வந்து என்ன ஆகுதுன்னா கதவு தன்னால மூடிக்குது. உடனே கிளம்புது. எந்த வித சப்தமும் இல்ல. இப்ப எலக்ட்ரிக் வாகனம்லாம் இப்பயும் வந்திருக்கு இல்லையா, அது போகும்போது நீங்க கவனிச்சீங்கன்னா அதுல இருந்து எந்த வித சத்தமும் வராது, சவுண்டே இருக்காது. அந்த மாதிரி தான். சரிங்களா, இதெல்லாம் டிஜிட்டல், எல்லாமே டிஜிட்டல் ஆகும் பொழுது எந்த வித சவுண்டும் இல்ல அதுல. உடனே அந்த வாகனம் வந்து எல்லாமே அந்த வாகனத்துல ஃபுல்லா எல்லா சுவர் பகுதியிலயும் ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கிரீனு, கணினி திரை வந்து என்ன ஆகுதுன்னா ஓபன் ஆகுது.
ஓபன் ஆகணும்னு அதுல என்ன ஓடுது அப்படின்னா, இந்த ரோபோவோட சின்ன வயசு பால்யம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பருவத்துல இருந்து இப்ப அவர் இறக்கறதுக்கு முன்னாடி நடந்த வரைக்கும் உள்ள நிகழ்வுகள் எல்லாமே ஒரு திரைப்படம் போல ஓடுது. உடனே வந்து எமன் என்ன பண்றாரு, ஒரு டிஜிட்டல் தகட்டுல ஒரு குறிப்பு எடுக்கிறார். நம்ம எப்படி வந்து பேனா வச்சு ஒரு பேப்பர்ல நோட்ஸ் எடுப்போம், குறிப்பெடுப்போம், அந்த மாதிரி அவர் டிஜிட்டல் பிளேட்ல குறிப்பெடுக்கிறார். குறிப்பெடுத்த உடனே அந்த திரையெல்லாம் மறைஞ்சிடுச்சு. சரிங்களா, அந்த திரையில வந்த காட்சியெல்லாம் வச்சு குறிப்பெடுக்கிறாரு. அந்த திரையெல்லாம் மறைஞ்சிடுச்சு, அந்த கணினி திரையெல்லாம் மறைஞ்சிடுச்சு. வாகனம் போயிட்டே இருக்குது. போய் ஒரு இடத்துல நின்னுடுது. அதுக்கப்புறம் கதவு தானா திறந்துக்குது. திறந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா, அவருக்கும் அந்த ரோபோக்கும் அந்த எமனுக்கும் நடுவுல ஒரு மெர்க்குரி மாதிரி பாதரசமா ஒரு உருவம் வந்து ஃபார்ம் ஆகுது. சரிங்களா, உருவம் உருவாகுது. இவர் அந்த உருவத்தை பார்த்த உடனே இவருக்கு பயம் வந்துருது, கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுது. உடனே வந்து அந்த எமன் என்ன பண்றாருன்னா, அந்த டிஜிட்டல் பிளேட்டை எடுத்து அந்த மெர்க்குரி மாதிரி இருக்குல்ல அந்த பாதரசமான்ற உருவத்து தலையில சொருகுறாரு. சொருகுன உடனே வந்து அவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஒரு பெரிய திரையில அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்றது ஓடுது. சரிங்களா, அந்த பாதரசம் அது என்ன பேசுது அப்படின்னா, இவனுடைய கடந்த வாழ்க்கையோட குறிப்பு. அத நம்ம வந்து நம்மளோட கிரகம், அதாவது அவங்களுடைய கோளுக்குன்னு ஒரு மொழி இருக்கு இல்லையா, இப்ப நம்ம எர்த்துன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா பலவித மொழிகள் பேசுறாங்க இல்லையா, பலவித மொழிகள் பேசுற மக்கள் இருக்காங்க. அதே மாதிரி அந்த பிளானட்லயும் ஒரு சில மொழி பேசுறாங்க. அந்த மொழி நம்ம இடத்துல கிடையாது. அந்த மொழிக்கு வந்து இந்த ரோபோவோட வாழ்க்கை குறிப்புகளை மாற்ற முடியல அப்படின்ட்டு அந்த பாதரசம் சொல்லுது. இவன் வந்து நம்மளோட அறிவியலை விட இவங்களோட அறிவியல் வந்து ரொம்ப மேம்பட்டு இருக்கு. அதாவது ரொம்ப அப்டேட்டடா இருக்காங்க இவங்க டிஜிட்டல் வேர்ல்டுல. நம்ம 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 பிளானட்டை விட இடத்துல இருக்கிறவங்க வந்து டிஜிட்டல் அந்த அறிவியல்ல ரொம்ப மே மேல போயிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப அப்டேட்டடா இருக்கும் நம்ம அப்படின்னு சொல்லுது. அதனால இவனை வந்து இப்ப வந்து இவனுக்கு உள்ள தண்டனையை நம்ம கொடுக்க முடியாது, அவனை திருப்பி அனுப்பிடு அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அவங்க மொழிக்கு அதை மாற்ற முடியல. அதனால அவனை திரும்ப அவனோட பூமிக்கே அனுப்பிடு அப்படின்னு சொல்லுது அந்த பாதரசம். சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னா, நீ வந்து பட் யூ ஹாவ் பீன் டெர்மினேட்டட் ஃபார் மெயின்டைனிங் அன் இன்கம்ப்ளீட்டட் சிஸ்டம். நீ வந்து இந்த சிஸ்டம் வந்து சரியான முறையில நீ வந்து மெயின்டைன் பண்ணல. சரிங்களா, பராமரிக்கல. அதனால உன்னை இந்த வேலையில இருந்து பணி நீக்கம் செய்யறேன்னு அது சொல்லுது. சொன்ன உடனே யமனுக்கு வந்து யமன் வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாரு, அலற ஆரம்பிச்சிடுறாரு. ஏன்னா வேலையை வந்து விட்டு நீக்கிறேன்னு அந்த பாதரசம் சொன்ன உடனே அந்த யமனுக்கு வந்து பயம் வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாரு, நமக்கு வேலை போகுதா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஒரு கத்த ஆரம்பிச்ச உடனே இந்த பாதரசம் வந்து மறைஞ்சு போயிடுது. சரிங்களா, அந்த உருவம் மறைஞ்சிடுது. உடனே யமனும் வந்து காணாம போயிடுறாரு, அவரும் அப்படியே கரைஞ்சு போயிடுறாரு, காணாம போயிடுறாரு. உடனே இவரோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா அதிர ஆரம்பிக்குது. அவரும் வந்து ஒரு புகையாட்டம் மறைஞ்சு, அதாவது அந்த ரோபோவும் புகையாட்டம் மறைஞ்சிடுது. சரிங்களா, இப்ப வந்து அந்த இடத்துல என்ன காமிக்குது அப்படின்னா, அது வந்து ஒரு ஆஹ் என்ன மின் அணு வருடம். நம்ம ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு பேர் கொடுத்துருப்போம் இல்லையா, நம்ம வந்து தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு பெயர் இருக்கும். அதே மாதிரி 60 விதமான பெயர்கள் இருக்கும் தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும். அதே மாதிரி இது என்னன்னு சொல்றாங்கன்னா மின் அணு வருடம் அப்படின்றாங்க. 2147 இவங்களா அந்த பெயர் வச்சுக்கிறாங்க. எங்கன்னா மார்ஸ் ஸ்பேஸ் மிஷன் கமாண்ட் சென்டர், அலாஸ்கா பேஸ் கேம்ப், யுஎஸ்ஏ அப்படின்ட்டு ஒரு காட்சி தெரியுது. தெரிஞ்ச உடனேயே என்ன ஆயிடுச்சுன்னா, இதெல்லாம் அந்த கனவுல தெரியுது அது அந்த ரோபோக்கு. உடனே இந்த ரோபோக்கு குப்புன்னு வேர்க்குது. வேர்த்து கட்டில்ல படுத்துட்டு இருந்து போர்வையை விலக்கி பாக்குது. பார்த்த உடனே அடாடா, வந்து நம்ம வந்து இந்த ஸ்பேஸ் மிஷன்ல தான் இது இருக்குது, அந்த கமாண்ட் சென்டர்ல தான் அது இருக்கு. சரிங்களா, மார்ஸோட ஸ்பேஸ் மிஷன் கமாண்ட் சென்டர்ல தான் அது இருக்கு. சரிங்களா, அங்க வந்து அது வந்து
அங்க வந்து அது என்ன பண்ணுதுன்னாக்கா, அது யோசனை பண்ணி பாக்குது. பார்த்துட்டு அது பார்க்கும்போது, இதெல்லாம் நம்மளோட கனவா அப்ப? அப்படின்னு சொல்லிட்டு அது நெஞ்செல்லாம் படபடக்குது. சரிங்களா? அது வந்து மேற்கூரைய பார்க்கும்பொழுது டைம் என்ன ஓடுதுன்னா 4:13 AM. அது வெப்பம் எப்படி இருக்குன்னா 47 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த லேசர் ஒளியிலேயே காமிக்குது. சரிங்களா? வெளியில பார்த்தா நல்லா பனிப்பொழிவு. வெளியில பயங்கர பனிப்பொழிவு. வந்து ஒரு மெசேஜ் வருது அதுக்கு. சரிங்களா? என்ன மெசேஜ் வருதுன்னா, சமிக்ஞை அப்படின்னா ஒரு மெசேஜ். அது என்ன வருதுன்னா, யூ woke up so early today. நீ இன்னைக்கு சீக்கிரம் எழுந்துட்ட அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. சரிங்களா? அது வந்து உடனே வந்து கழுத்துல பாத்தீங்கன்னா, அது ரோபோ தானே. அது வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த ரோபோவோட கழுத்தோட ஒரு வர்ச்சுவல் பிரெயின் ஸ்கேனர், அதாவது ஒரு டிஜிட்டல் பிரெயின் ஸ்கேனர் வந்து அதோட கழுத்தோட கனெக்ட் ஆகி ஏதோ வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கு. அது டவுன்லோடு முடிஞ்சிடுச்சுன்றது சத்தத்தையும் அது காமிக்குது. உடனே இது இந்த கட்டில்ல இருந்து எழுந்திருச்சு ஒரு டேட்டா சென்டர் அறைக்கு போகுது. சரிங்களா? டேட்டா சென்டர் அறைக்கு போன உடனே அங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் கணினி மேசைய பாக்குது. அங்க வந்து தன்னுடைய தலைய, கபாலம்னா என்னன்னா தலை, அதோட தலைய வந்து அந்த கணினி, அந்த டேபிள் மேசை மேல இருக்கிற அந்த கணினியோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்குது. அதாவது சார்ஜ் ஏத்திட்டு இருக்கு. சரிங்களா? சார்ஜ் முடிஞ்ச உடனே என்ன ஆகும்? ரெட்டா இருக்கிறது கிரீனா மாறிடும் இல்லையா? சார்ஜ் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த தலையோட கண்ணுல பச்சை நிறம் காட்டுது. சரிங்களா? அது தலைய கழட்டி வச்சு சார்ஜ் பண்ணிட்டு இருந்திருக்கு. இப்போ வந்து டேட்டா சென்டர் அறைக்கு போயிட்டு அது என்ன பண்ணுது? அந்த ஆஹ் ஆஹ் அந்த தலை வந்து கனெக்ட் ஆகிருந்துச்சு இல்லையா? அதுல என்ன காமிக்குது அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர்ல, அதாவது இந்த டேட்டா ஆர்ச்சிவ் கம்ப்ளீட்டட், ரெப்ளிகேஷன் சர்வர் அப்லோட் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. சரிங்களா? அது தலையிலேருந்து அந்த கம்ப்யூட்டருக்கு அந்த டேட்டாவெல்லாம் என்ன பண்ணுது? ஸ்டோர் பண்ணி வைக்குது. அந்த கம்ப்யூட்டர் அது கம்ப்ளீட்டட்னு வருது, அது முடிஞ்சிடுச்சுன்னு வருது. மறுபடியும் என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்டோர் பண்ண டேட்டாவெல்லாம் இன்னொரு சர்வர்ல போய் அப்லோட் பண்ணுது. எதுக்குன்னா அந்த டேட்டாவை ரெக்கவரி பண்றதுக்கு, ஃபியூச்சர்ல ஏதாவது ஃபால்ட் வந்துச்சுன்னா அது இன்னொரு சர்வர்ல போய் அப்லோட் பண்ணிட்டு இருக்கு. அது ப்ராக்ரஸ்ல இருக்கு அப்படின்றது அது காமிக்குது. சரிங்களா? அப்ப வந்து இது என்ன பண்ணுதுன்னாக்கா, அந்த அந்த வர்ச்சுவல் பிரெயின் ஸ்கேனரை, அதாவது கழுத்தோட இந்த ஸ்கேனர் கனெக்ட் ஆகி இருந்துச்சு இல்லையா டவுன்லோட் பண்றதுக்கு, அதை வந்து நிறுத்திட்டு அந்த அந்த கபாலத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த கபாலத்தை தனியா கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணி இருந்தது இல்லையா, அந்த கபாலத்தையும் கையில எடுத்துக்கிட்டு அது வந்து ஒரு கண்ணாடி நோக்கி போகுது. சரிங்களா? அப்படின்ட்டு அந்த ரோபோ வந்து தன்னுடைய கதைய அது சொல்லுது. இது வந்து ஒரு கற்பனை கதை தான். அது இறந்துட்ட மாதிரி அது நினைச்சு, அப்ப வந்து அது எப்படி இறந்துச்சு, அந்த கற்பனையிலேயே அது எப்படி இறந்துச்சு, இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, யமலோகத்துக்கு போச்சு, அதெல்லாம் வந்து ஒரு ஒரு கற்பனையா நமக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கு கதையா அது வந்து சொல்லுது. சரிங்களா? இதுதான் அந்த புனை கதை. இது 2147வது வருஷம் நடந்த மாதிரியான ஒரு கதை. இந்த கதைய வந்து நீங்க அழகா படிச்சு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. பார்த்து படிச்சு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. தேங்க்யூ.